நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான அயனசயன போகஸ்தானத்தில் உச்சமாகும் அங்காரகன், அதாவது உச்ச மங்களன். இதனால் உங்களுக்கு வீடு முதல் நாடு வரை கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டம் என்ன, யோகம் என்ன, இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கும்பராசியில பிறந்த உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன்கள் மற்றும் 2024ஆம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தரபில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற சந்திரியம் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மனதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில நம்மை கெடுப்பதற்கு நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு கொடுப்பதற்கு, நம்மளை வாழ வைப்பதற்கு சில பேராக இருப்பாங்க. அப்படி யாருமே இல்லை என்றாலும் சரி, காலமும் கடவுளும் நமக்கு துணையாக நிச்சயமாக இருப்பார்கள். அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், பெயர், புகழ், கௌரவம் இவை அனைத்தும் உங்களோடு பிறந்தது. அதற்காகத்தான் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருப்பீங்க. எப்பேற்பட்ட சூழலிலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு 12இல் மகரத்தில் இந்த செவ்வாய் பகவான் வந்து அமரப்போகிறார். எப்பொழுது? பிப்ரவரி 4ஆம் தேதி. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மகரத்துல வந்து அடியெடுத்து வைக்க போறாரு. இது சாதாரண பயிற்சி அல்ல. ஏன்னா மகர ராசிக்கு செவ்வாய் வருகின்ற பொழுது அங்கே உச்சம் அடைவார். செவ்வாயினுடைய உச்ச வீடு மகரம். மங்களக்காரகன் என்று சொல்வார்கள். இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன் என்று சொல்வார்கள். அங்காரகன்னா மற்ற எதிரி கடநோயை வேறு அறுக்கக்கூடியவர், சம்காரம் செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம். மங்களக்காரகன் என்றால் மாங்கல்யத்திற்கு உரியவன். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், உங்களுக்கு ஒரு மாங்கல்யத்தை திருமணத்தை முடிவு செய்யறதுல குருபான் எந்த அளவுக்கு பங்கோ அதே போலதான் செவ்வாயுடைய பங்கு முக்கியம். ஸோ இரண்டுக்குமே காரக கிரகம் இந்த செவ்வாய். அப்படிப்பட்டவர் கும்பராசியான உங்களுக்கு 12இல் வந்து அமரப்போகிறார் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம். சரி, அவன் அப்படி அமரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலனை கொடுக்க போறார்? முதல்ல செவ்வாய் அப்படின்றவர் கும்பராசியான உங்களுக்கு 3ஆம் வீடான மேஷத்திற்கும் மற்றும் 10ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 3க்கும் 10க்கும் உரியவன் 12இல் வந்து உச்சம் அடைகின்றான். ஸோ இந்த ரீதியாக எப்படி இருக்கும்? முதல்ல நடக்கூடிய விஷயம், இந்த 12ஆம் வீடுங்கிறது அயனசயன போகஸ்தானம். அப்படி பார்க்கும்போது போகம் என்றால் தாம்பத்தியம் மற்றும் இல்லற வாழ்க்கை குறிக்கும். அப்போ கும்பராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை, எதிர்பாராத திருமண வாழ்க்கை திடீர் திருப்பமாக நடைபெறும். காதல் திருமணம் நடைபெறக்கு வாய்ப்பு அதிகம். திருமண வாழ்க்கைக்கு பின்பாக வேறு வீட்டுக்கு மாறுறது இயல்பு தானே. அப்படி வீடு மாற்றம் நிச்சயமான முறையில் நடக்கும். சொந்த வீடு வாங்குவது, கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. நிலத்தகராறு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். விற்க முடியாத ஒரு நிலத்தை கூட விற்று அதனால் லாபம் பார்ப்பீர்கள். நிலத்தால் லாபம் உண்டு. அதே போல சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு திருமணம் நடக்கல, அதனால உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது உங்களையும் வற்புறுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. அப்பேற்பட்ட சகோதர சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகிவிடும். இந்த தருணத்துல அவர்கள் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் நடக்கும். சரிங்களா? சோ மேலும் 10ஆம் வீட்டுக்கும் இந்த செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார். தொழில் நிமித்தமாக புதிய இடம் வாங்குறது, புதிய வண்டி வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக வேறு இடம் மாறுவது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். சோ இது வந்து ஒரு அயனஸ்தானம். அயனம் என்றால் பயணம். ஸோ வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு போறது, வேறு மாநிலத்துக்கு செல்றது, மற்றும் படிக்கின்ற மாணவர்கள் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் படிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். பயணங்கள் அதிகரிக்கும். அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதற்கும் யோகத்தை கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பகவான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதே போல பெண்களுக்கு மாமியார் வீடு இந்த 12ஆம் வீடு. அப்போ மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் சரியாக விடும். ஸோ இந்த உதாரணத்துல அந்த கணவர் வீட்டில் வழி இருக்கக்கூடிய பிரச்சனை யாவும் தீர்ந்து போய்விடும். மேலும் பெண்களுக்கு திருமணம் நிச்சயமான முறையில் கைகூடும். அது எந்த தடையும் இல்லை. ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமான முறையில் உண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய் பகவானுக்கு பார்வை பலனும் இருக்குதுங்க. 4, 7, 8 இந்த பார்வை பலன் உண்டு செவ்வாய் பகவானுக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில் 4ஆம் பார்வையாக 3ஆம் வீடான மேஷத்தை பார்க்கிறாரு, தன்னுடைய வீட்டை பார்க்கிறாரு. ஸோ கும்பத்திற்கு மேஷம் என்பது 3ஆம் வீடு. அப்போ எடுக்கின்ற காரியங்களில் முயற்சிகள்ல வெற்றி உண்டு.
ஸோ அந்த முயற்சி கண்டிப்பா அரசு வேலைக்குண்டான முயற்சியாக அது இருக்கும். அதுல வெற்றி வாய்ப்பு உண்டு. அதே போல ஜாப்ல நீங்க பார்க்கக்கூடிய வேலையில ஒரு முன்னேற்றம் என்பது நிச்சயமா இந்த ஒரு காலத்தில் உண்டு. இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்க கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் அடையாளம் கண்டுகொண்டு அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து முறியடித்து நீங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வீர்கள். அது கண்டிப்பா நடக்கும். சிறு தூர பயணம் செய்யக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் ஏற்படும். சரிங்களா? அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய கும்பத்திற்கு 6ஆம் இடன கடகத்தா பார்க்கிறார். ஸோ எதிரி, கடன், நோய், இந்த மூன்றுமே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பயப்படாம இருக்கலாம். அடுத்து 8ஆம் பார்வையாக உங்களுடைய கும்பத்திற்கு 7ஆம் இடான சிம்மத்தை பார்க்கிறார். அப்ப வாழ்க்கை துணையினுடைய வழியில் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அவருடைய கட்டுப்பாடு, அதாவது அவர்களை நீங்க உங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருவீங்க. திருந்த முடியாத வாழ்க்கை துணையை திருத்தி காட்டுவீர்கள். உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணையை புரிய வைப்பீர்கள். விட்டு விலகி சென்ற வாழ்க்கை துணையை மீண்டும் வர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ இவ்வளவு விதமான நன்மைகளை இந்த உச்ச செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கின்றார். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் தவறாமல் மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை படியேறி சென்று வணங்கிட்டால் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். ஸோ உங்களுடைய பாதம் நோக நீங்கள் படியேறி சென்று அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது கடவுளின் கருணை பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லவைகள் நிச்சயமான முறையில் நடக்கும். ஸோ கடவுளும் உங்களுக்காக இறங்கி வரும் தருணம் இது. அதனால அந்த தருணத்தை நீங்க பயன்படுத்திக்கிங்க. நீங்களும் அதற்கேற்றபடி முருகப்பெருமானோட வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. மேலும் அதீத நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய பதில் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அருள் நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.